இன்றைய வசனம்: சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. ஒரு ஊரில் ஒரு ஏழ்மையான சிற்பி ஒருவர் இருந்தார். அவனிடம் ஒரு பெரிய பாறை இருந்தது. அதை வைத்து ஒரு அழகான சிலையை செதுக்கி விற்க வேண்டும் என்பது அவனுடைய ஆசை. ஆனால் அவன் ஒவ்வொரு முறை அந்த உளியை எடுத்து பாறையை தட்டும் போதெல்லாம் ஒரு சிறு துண்டு உடைந்து கீழே விழுந்துவிடும். பல மாதங்கள் ஆனது. பாறை தேய்ந்து கொண்டு போனதே தவிர சிலை உருவானதாக தெரியவில்லை. ஊர்க்காரர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். உன்னால் ஒரு சிலையை கூட செய்ய முடியாது. இந்த பாறையை வீணாக்குவதை விட இதை உடைத்து ஜல்லியாக மாற்றி விற்றுவிடு என்றார்கள். அந்த சிற்பிக்கு அந்த நிமிடம் மனம் தளர்ந்து போனது. நான் செய்வது வீண்தானோ, நம்மிடம் திறமை இல்லையோ என்று அழுதான். அன்று இரவு அவன் ஒரு கனவு கண்டான். அதில் ஒரு முதியவர் தோன்றி, பாறையை சிலையாக்குவது உளியின் வேலை அல்ல, அது உன் பொறுமையின் வேலை. அதே போல அது கல்லின் வலிமையை பொறுத்தது. வலி தாங்காத பகுதி குப்பையாக மாறிப்போகும், வலி தாங்கும் கல் சிற்பமாகும் என்றார். மறுநாள் காலையில் சிற்பி புதிய உற்சாகத்தோடு வேலையை தொடங்கினான். எளிதாக உடைந்து விழும் பகுதியை பற்றி கவலை கொள்ளாமல் தன் முழு முயற்சியுடன் வேலை செய்தான். சில நாட்கள் கழித்து அந்த பாறையிலிருந்து ஒரு அழகான தேவதை உருவம் வெளிப்பட்டது. ஊரே வியந்து பார்த்தது. நீ ஒரு சிறந்த சிற்பி என மக்கள் அவனை பாராட்டினார்கள். குடும்ப பொறுப்பு, எதிர்கால பயம் என ஒளி கொண்டு உன் மனது செதுக்கப்படலாம். அது வலிக்கத்தான் செய்யும். ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்: வாழ்க்கை நம்மை செதுக்கி கொண்டிருக்கிறது. வலிகள் ஒருபோதும் பலவீனமானவனாக நம்மை மாற்றாது, பலமானவனாக தான் மாற்றும். மனிதர்கள் என்ன சொன்னாலும் மனதுக்குள் இருக்கும் அந்த இறை நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயம் மாறும்.